கேரளாவோட அந்த எக்ஸிட் போல் முடிவுகள் வந்திருக்குது. அதை நம்ம இப்போ பார்ப்போம். அதற்கு பின்னர் தாவேக்காவால் யாருக்கு சாதக பாதகங்கள் அமைந்திருக்குது என்பதை தொடர்ந்து பேசுவோம். இப்போது கேரள மாநிலத்தில் அங்கு பினராயி விஜயன் தலைமையிலான இடதுசாரி கூட்டணி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. அவர் ஹேட்ரிக் சாதனையை படைப்பாரா என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போ மொத்தம் உள்ள இந்த 140 தொகுதிகளில் 71 என்ற அந்த அறுதி பெரும்பான்மையை பெறப்போவது யார் என்று பி மார்க் நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த எக்ஸிட் போல் முடிவுகளின்படி பி மார்க் நிறுவனம் அங்கு சிபிஎம் கூட்டணி இடதுசாரி கூட்டணி 62 69 இடங்களை பிடிக்கும் என வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த பி மார்க் நிறுவனத்தின் வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் கட்சி 71 79 இடங்கள் வரை அவர்கள்தான் அந்த பெரும்பான்மையை எட்டி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பி மார்க், ஜேவிசி, பீப்புள் பல்ஸ் மற்றும் என்டிடிவி, இந்தியா டுடே ஆகிய 5 நிறுவனங்களுமே 70 இடங்களை தாண்டி காங்கிரஸ் கட்சி கேரளாவில் ஆட்சி அமைக்கிறது என்பதற்கான வாக்கு கணிப்பு முடிவுகளை தெரிவிக்கின்றன. அங்கு இடதுசாரி கூட்டணி ஒரு நூலிலையில் வெற்றியை தவற விடுகிறது. 65 இடங்கள் வரை அங்கு சிபிஎம் கட்சி அங்கு வெற்றி வாய்ப்புக்கான காரணம் இருப்பதாக இப்போது வாக்கு கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இப்பொழுது செய்தி நிறுவனங்கள் பி மார்க் வெளியிட்டுள்ள அந்த சிபிஎம் கூட்டணி கேரளாவில் 62 69 இடங்களுக்கும், காங்கிரஸ் கூட்டணி 71 79 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 1 4 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், கேரளாவில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளின் மூலமாக தெரிய வருகிறது. ஜேவிசி என்ற நிறுவனம் எடுத்த வாக்கு கணிப்பு முடிவுகளில் இடதுசாரி கூட்டணி சிபிஎம் தலைமையிலான இடதுசாரி கூட்டணி 52 61 இடங்களும், காங்கிரஸ் கூட்டணி 72 84 இடங்களும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், பாரதிய ஜனதா கூட்டணி 3 7 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஜேவிசி என்ற நிறுவனம் எடுத்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிய வந்திருக்கிறது. பீப்புள்ஸ் பல்ஸ் 60 65 இடங்கள் சிபிஎம் தலைமையிலான அந்த இடதுசாரி கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என அறிவித்திருக்கிறது. இதனால் கேரள மாநிலத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி அங்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.